டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ், சபரிஸ் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் SP சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பிருத்திவி விடுமுறை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநர் சந்திப்பு, அது தொடர்பான பின்னணி குறித்தும், தமிழக பாஜக தலைவர் அதிமுகவை திடீரென புகழ்ந்ததற்கு என்ன காரணம் என்பது குறித்தும், வயநாட்டில் பிரியங்கா காந்திக்கு வந்திருக்கக்கூடிய சிக்கல் குறித்தும், அமெரிக்காவுக்கு புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு வந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்தும் இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வெல்கம் டு சென்சேஷன். இன்னைக்கு தமிழகமே பரபரப்பாக பேசி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் முதல் முறையாக பனையூர்லேருந்து வெளியில் வந்து இன்னைக்கு கவர்னரை சந்திச்சிருக்காரு. இது திரு விஜய் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் நடக்கக்கூடிய முதல் சந்திப்பு இல்லையா? இதுதான் வந்து தமிழகத்தில் பெரிய ஒரு டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இந்த சந்திப்புக்கான பின்னணி குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 3 பக்கம் கொண்ட கடிதத்தை வந்து ஆளுநர் ரவியிடம் தாக்கல் பண்ணியிருக்கிறதாவும், இதில் வந்து பல்வேறு விஷயங்களை விஜய் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற தகவல் வருது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பல்கலைக்கழக மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டிய விஜய் ஆளுநரிடம் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இனி வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முறையாக கடைபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கை வந்து கவர்னர்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான கோரிக்கை வந்து, சமீபத்தில் பெஞ்சல் புயலால் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டது இல்லையா தமிழ்நாட்டில், இது குறித்து தமிழக அரசு கேட்கக்கூடிய நிதியை மத்திய பாஜக அரசு உடனடியாக விடுவிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கணும் அப்படின்ற ஒரு இதையும் விஜய் வந்து கவர்னர்கிட்ட பேசியிருக்கிறதா தகவல்கள் வருது. இந்த 3 முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் விஜய் வந்து கவர்னர்கிட்ட பேசியிருக்கிறதாவும், கவர்னரை பார்த்துட்டு விஜய் வெளியே வராரு. வெளியே வந்தவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்போட எல்லாம் பத்திரிகையாளரும் வெயிட் பண்ணுறாங்க. அங்கேயும் வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்குறாரு. அங்கே வெளியே வந்துட்டு கார்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வெளியில் எட்டி பார்த்துட்டு கை அசைச்சிட்டு மறுபடியும் காரில் உட்காந்துட்டு போயிடுறாரு. இது பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் கொடுக்குது. ஏன்னா அந்த சந்திப்பானது ஒரு 15 நிமிடங்கள் நீடித்ததாகவும், வெளியில் வந்து இந்த சந்திப்பு குறித்து அதிகாரப்பூர்வமாக விஜய் பேட்டி கொடுப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்போட பல்வேறு பத்திரிகையாளர்கள் வெளில நிற்கிறாங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் ஏமாற்றத்தை விஜய் பதிலாக கொடுத்து அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இது ஒரு பக்கம் அதிர்ச்சி அளிச்சிருந்தாலுமே இது குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்களும் இப்போ எழுந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, விஜய் பண்ணுறது எலீட் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு விசிகாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய தலைவரான வன்னியரசு கண்டிச்சிருக்காரு. இதெல்லாம் பாஜகவோட பழக்கம். அதாவது பாஜக வந்து அதோட ஆதரவாளர்களை இந்த மாதிரி ஊக்குவிச்சு, இந்த மாதிரி தமிழக அரசுக்கு அகைன்ஸ்டா வந்து நீங்க போய் கோரிக்கை கொடுங்க, அது மாதிரி பண்ணக்கூடிய பழக்கம்ல பாஜகவோட பழக்கம் தான். இது வந்து ஒரு எலீட் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு வன்னியரசு கடுமையாக கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல்வேறு விவாதங்களும் இந்த சந்திப்பு தொடர்பாக எழுந்திருக்கு. இதுல குறிப்பா விஜய் மீது எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கிய கேள்வி என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடந்தது இல்லையா? இந்த மாநாட்டில் வந்து பல்வேறு தீர்மானங்கள் அங்கே வாசிக்கப்படுது. அந்த தீர்மானத்தில் மிக முக்கியமான தீர்மானம் வந்து ஆளுநர் பதவி தேவையா அப்படின்ற தீர்மானம் தான். அதாவது அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆளுநர் பதவி அகற்றப்படும் அப்படின்ற இதெல்லாம் அந்த தீர்மானத்தில் கொண்டு வந்து அவங்க வாசிக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை விஜயே மீறி இருக்காரு அப்படின்ற கேள்வி வந்து பல்வேறு கட்டத்தில் எழுந்திருக்கு. ஆளுநர் பதவி என்பது தேவையா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. மாநில அரசுகளின் சுயமரியாதையை சீண்டும் ஆளுநர் பதவியை அகற்ற வலியுறுத்தப்படும். ஒரு பதவி தேவையா நீங்களே கேட்குறீங்க. அப்போ அந்த பதவியில் இருக்கிறவட்ட நீங்க போய் மறுபடியும் மனு கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி அதில் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும்? நீங்களே அந்த பதவியை தேவையில்லைன்னு சொல்லிட்டு தானே தீர்மானம் கொண்டு வரீங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து ஆளுநரை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ எல்லாத்துக்கும் எழுந்திருக்கு. எல்லாருமே அதை தான் விஜயை நோக்கி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களே உங்க கொள்கை எப்படி மீறலான்ற அளவுக்கு எல்லாம் கேட்குறாங்க. இதற்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து விஜய் இருக்காரு. அது ஒரு பதில் கொடுப்பாருன்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் ஆளுநர் சந்திப்பு வந்து எப்போ வந்திருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, சமீபத்தில் தான் விஜய் கைப்பட எழுதிய கடிதம் வந்து சோசியல் மீடியா முழுக்க வைரலாக போயிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலையும் நான் வந்து பெண்களுக்கு அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன் அப்படின்ற ஒரு இதை பதிவு பண்றாரு. இந்த கடிதத்தை வந்து தமிழக வெற்றி கழக பெண் நிர்வாகிகள் எல்லாம் இன்னைக்கு வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து விநியோகிச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு பகுதி தான் சென்னையிலே நடந்திருக்கு. சென்னையில் வந்து பல பெண் நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் வந்து இந்த கடிதத்தை விநியோகிக்கும் போது பல நிர்வாகிகளை வந்து காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க.
இந்த கைதை கண்டித்த தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் அங்க போய் கண்டிச்சு நின்றுருக்காரு. அவரையும் காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட கைதுமே இப்போ வந்து தமிழகம் முழுக்க ஒரு பெரிய செய்தியா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பாஜக தலைவர் திடீர்னு அதிமுகவை புகழ்ந்து பேசியிருக்காரு. அதாவது லண்டன் போறதுக்கு முன்னாடி அதிமுகவும் சரி, அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் மிக காட்டமா மிக கடுமையா விமர்சனம் பண்ணவர் இப்ப டக்குன்ட்டு திடீர்னு ஒரு பாராட்டு கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு முன்னாடியே பேசியிருந்தோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றதுக்கான ஒரு சமிகையை அது படுது. அதற்கான அசைன்மெண்ட்டை தான் RN ரவிகிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால தான் கவர்னர் RN ரவியை இன்னும் மாத்தாம தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா பாஜக அதிமுக கூட்டணி அமையும் அப்படின்ற ஒரு இதோட பாஜக தலைமையே தமிழக பாஜக தலைவரிடத்துல நீங்க அதிமுகவை வந்து ரொம்ப தாக்கி பேச வேண்டாம், தீவிரமா விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுத்ததாகவும் அதை தொடர்ந்து தான் தமிழக பாஜக தலைவர் எந்த விதமான தாக்குதல் நிகழ்த்தாம இருந்தாரு. இப்ப வந்து திடீர்னு அதிமுகவை பாராட்டியிருக்காரு. எதுல அப்படின்னா இப்ப அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு இல்லையா, அந்த எஃப்ஐஆர்ல வந்து சாருன்னு ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பாங்க. யார் அந்த சார்? இந்த கேள்வி தான் இப்போ தமிழகம் முழுக்க பரவலா எழுந்திருக்கு. இந்த கேள்வி தான் எல்லார் மனதிலும் எழுந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். இது குறித்து தமிழக அரசு எந்த விதமான ஒளிமுறைவு இல்லாம எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்ததுன்னு அதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாசகங்கள் எல்லாத்தையுமே வந்து தமிழக அரசு மக்களிடத்துல விளக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா யார் அந்த சார்? இந்த ஒரு கேள்வியை வச்சு அதிமுக காரங்க பல்வேறு கட்டங்களா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பகுதியில் சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல ஷாப்பிங் மாலில் போயிட்டு யார் அந்த சார் குறித்து பல்வேறு போராட்டங்களை பண்ணியிருக்காங்க. பேனர்களை ஏந்தியும் பிளக்கார்ட்ஸை ஏந்தியும் அந்த ஷாப்பிங் மாலில் நின்றுட்டு யார் அந்த சார் கேள்வியோட போராட்டம் பண்ணது வந்து சோசியல் மீடியா முழுக்க வைரலாக போயிட்டு இருந்தது. இந்த ஒரு போராட்டத்தை பாராட்டும் விதமாக தான் தமிழக பாஜக தலைவர் ட்வீட் ஒன்று போட்டு அதிமுகவை பாராட்டி இருந்தார். இந்த ஒரு ட்வீட்டுமே பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அதிமுக பண்ண போராட்டம் ஒரு பக்கம் பேசு பொருளானாலுமே இவரோட வாழ்த்துமை இன்னொரு வகையில பேசு பொருளாக மாறி இருக்கு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படிலாம் காட்சிகள் மாறப்போகுது? ஏன்னா முன்னாடியே நம்ம பேசின மாதிரி அதிமுக பக்கம் விஜய் சாய போறாரா, அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? பாஜக அதிமுக கூட்டணி வரப்போகுது, அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அதெல்லாமே வரக்கூடிய புத்தாண்டுல நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இன்னொன்று 1 வருஷம் தான் இருக்கு தேர்தலுக்கு. வரக்கூடிய நாட்கள்ல காட்சிகள்லாம் முழுமையா மாறும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா வயநாட்டிலிருந்து புதிதாக நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரியங்கா காந்திக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா அந்த பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் விஜயன் என்பவரும் அவருடைய மகன் ஜிஜேஷ் என்பவரும் இந்த 2 பேருமே சமீபத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து வயநாட்டை தாண்டி பல்வேறு மட்டத்தில் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய மோதலாக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். இவங்க தற்கொலைக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வயநாடு பகுதியில் தொடர்ந்து இந்த அரசு வேலைகளுக்காக லஞ்சம் வாங்குறது இருக்கு இல்லையா, அதாவது பணத்தை வாங்கிட்டு அரசு வேலை தர்றது, வங்கிகளில் வேலை தர்றது, அந்த மாதிரி பல்வேறு முறைகேடுகள் தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கு. வயநாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளுக்கு எல்லாத்துக்கும் வேலை வேணும் அப்படின்னா பல்வேறு மட்டத்தில் தலைவர்கள்லாம் லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து அங்கே போயிட்டு இருந்திருக்கு. இந்த முறைகேடுகளுக்கு பின்னாடி பல காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கிறதாவும், பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க தொடர்ந்து விஜயன்ட்ட போய் டார்ச்சர் பண்ணாதவும், விஜயன் வந்து காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட போய் இந்த மாதிரி எங்கிட்ட பணம் கொடுத்தவங்கலாம் பணத்தை திருப்பி கேட்குறாங்க, அவங்களுக்கு சொன்னபடி வேலை கொடுக்கப்படல, அதனால வந்து எங்கிட்ட பணம் கொடுத்தவங்கலாம் திருப்பி பணத்தை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு மேலுள்ள காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட முறையிட்டதாகவும், ஆனால் அந்த தலைவர்கள்லாம் விஜயன்ட்ட பணத்தை கொடுக்காததாகவும், இந்த பக்கம் வந்து விஜயன் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்காரு பணம் கொடுத்தவங்களால. இந்த 2 பக்கத்திலிருந்து வந்த டார்ச்சரை தாங்க முடியாம தான் விஜயன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதை தொடர்ந்து அவரோட பையனும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற செய்தி வந்து வயநாடு முழுக்கவே ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த முறைகேடுகளுக்கு பின்னாடி காங்கிரஸ் தலைவர்கள் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய சிபிஎம்மும் சரி பாஜகவும் சரி ஆணித்தரமா எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஎம்மும் சரி பாஜகவும் சரி ஒரு மிக முக்கியமான ஆதாரத்தை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்ல வந்து விஜயனோட கையெழுத்து இருந்ததாகவும், அந்த அக்ரிமெண்ட்ல மேற்கொண்டு இந்த கூட்டுறவு வங்கிக்கு இந்த வேலைக்கு வந்து இவ்வளவு லஞ்சம் வாங்கியாச்சு அப்படின்ற வாசகங்கள் இடம்பெற்றதாகவும் சொல்றாங்க. இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை காட்டி தான் காங்கிரஸ்காரங்கெல்லாம் முறைகேடு பண்றதா இந்த 2 கட்சிகளும் குற்றம் சாட்டிட்டு வராங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டினாலே புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரியங்கா காந்திக்கு அவங்க தொகுதியில் இருந்த ஒரு பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்தி இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த குற்றச்சாட்டு எப்படி போக போகுது, அதை பிரியங்கா காந்தி எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த பிரச்சனை என்பது வயநாட்டில் ஒரு அரசியல் மோதலாக மாறி இருக்கு இல்லையா. தொடர்ந்து சிபிஎம்மும் சரி பாஜகவும் சரி இந்த காங்கிரஸ் தலைவர் தற்கொலை பண்ணதுக்கு பின்னாடி முழுமையான வெளிப்படையான விசாரணை வேண்டும் அப்படின்ற கோரிக்கை எழுப்பிட்டு வராங்க.
இதுல வந்து சுல்தான் பத்தேரி எம்எல்ஏவும் சம்மந்தப்பட்டிருக்காரு, காங்கிரஸ் எம்எல்ஏவும் சம்மந்தப்பட்டிருக்காருன்ற குற்றச்சாட்டை வச்சுட்டு வராங்க. இதுக்கான அப்டேட்ஸ் வந்து வர வர நம்ம அவங்ககிட்ட பேசலாம். இப்போ இன்னொரு மிக முக்கியமான செய்தி அப்படின்னா, பாஜக அமைச்சர் கேரளாவை குறித்து வைத்த ஒரு கருத்து என்பது நாடு முழுக்க பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. இவர் யார் அப்படின்னா, மகாராஷ்டிராவை சேர்ந்த பாஜக அமைச்சர் நிதிஷ் ராணே. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேரளா வந்து ஒரு மினி பாகிஸ்தான் அப்படின்ற கருத்தை பதிவு பண்றார். இவரோட கருத்து தான் நாடு முழுக்க பெரிய பரபரப்பா மாறி இருக்கு. கேரளா வந்து மினி பாகிஸ்தானா இருக்க போய் தான் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அவங்க ஜெயிக்க முடியுது அப்படின்ற கருத்தையும் சொல்றாரு. ஏன்னா கேரளாவில் எல்லாருமே தீவிரவாதிகளின் ஆதரவோட தான் நிற்கிறாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் அங்கே போய் நின்று தீவிரவாதிகளோட சப்போர்ட்டோட அங்கிருந்து ஜெயிச்சு எம்பி ஆயிருக்காங்க அப்படின்ற கருத்தை வந்து பொது மேடையிலேயே வைக்கிறார் இவரு. मिनी पाकिस्तानच आहे केरळ, म्हणूनच तो राहुल गांधी तिथे निवडून आता त्यांची बहीण निवडून येते ना, सगळे अतिरेकी त्याला मतदान करतात. இவர் சொன்ன கருத்து வந்து மகாராஷ்டிரா மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க காங்கிரஸ் பாஜக மோதல் வந்து மீண்டும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. இவர் சொன்ன கருத்துக்கு அகைன்ஸ்டா காங்கிரஸ் தலைவர்களும் சரி, பல்வேறு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுமே ரியாக்ட் பண்ணிட்டு வராங்க. இதனால வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் சறுக்கல்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்தையே வந்து மினி பாகிஸ்தான் வர்ணிக்கிறதும், இது காங்கிரஸ்காரங்க எப்படி கேட்கறாங்க அப்படின்னா அடுத்த வாட்டி கேரளாவில் வந்து நீங்க பிரச்சாரமே பண்ண மாட்டீங்களா, கேரளா வந்து அப்படி ஒதுக்கி விட்டுறீங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் காங்கிரஸ்காரங்க மட்டும் இல்லாம எல்லா பொதுமக்களும் கேட்டுட்டு வராங்க. ஏன்னா கேரளாவில் கூட நீங்க நின்று ஜெயிச்சிங்க, சுரேஷ் கோபி தான் திருச்சூல் இருந்து முதல் முறையா எம்பி ஆனார் பாஜகவுக்கு. அப்படிலாம் இருக்கும்போது பொதுவாக ஒரு இந்திய மாநிலத்தையே வந்து மினி பாகிஸ்தான் எப்படி சொல்லலாம்? அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் எப்படின்னா, அப்புறம் சுரேஷ் கோபி ஜெயிச்சார் இல்லையா, அப்போ அவருக்கும் அந்த தீவிரவாத சப்போர்ட் இருக்கா அப்படின்ற கேள்வியும் வந்து பொதுமக்கள் எழுப்பிட்டு வராங்க. ஜனவரி 2025 அமெரிக்காவோட அடுத்த அதிபராக பதவியேற்க போற டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இப்பயே ஒரு சிக்கல் வந்திருக்கு. சமீப காலமாகவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த அமெரிக்க தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பல்வேறு நியமனங்களை பண்ணிட்டு வர்றாரு. அதில் பல நியமனங்கள் சர்ச்சையாக முடிஞ்சிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் அவர் பண்ண நியமனம் வந்து மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு, அவருக்கு எதிராக வந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னா, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஒரு சிக்கலுக்கு பின்னாடி தமிழர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு நியமனம் பண்ணார், முக்கியமான நியமனம். சென்னையில் படித்து இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஸ்ரீராம் கிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து ட்ரம்ப் அவரோட ஆலோசகராக நியமிச்சார். எதுக்காக அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக ஆலோசனை வழங்குறதுக்காக ஸ்ரீராம் கிருஷ்ணனை வந்து நியமிச்சிருக்காரு. ஸ்ரீராம் கிருஷ்ணன் வந்து ஈலான் மஸ்க்கு நெருக்கமானவர். ஸோ அதனாலேயே வந்து இந்த நியமனம் நடைபெற்றுக்கலாம் அப்படின்ற பல்வேறு தகவல்கள்லாம் சொல்கிறாங்க. இதில் ட்ரம்ப்புக்கு இருந்திருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, தீவிர ட்ரம்ப் ஆதரவாளர்களும் சரி, வலதுசாரிகளும் சரி, அங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகளும் சரி, ட்ரம்ப்பை வந்து ரொம்ப இப்போ தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான முழக்கமே வந்து அமெரிக்காவை தான் முன்னிலைப்படுத்துவேன், அமெரிக்கர்களுக்கு மட்டும் தான் முன்னிலைப்படுத்துவேன், அமெரிக்கர்களுக்கு தான் முதல்ல நான் வேலை வழங்குவேன் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் தேர்தல் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கர் அல்லாத ஒரு இந்தியருக்கு வந்து உங்களோட வெள்ளை மாளிகையில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வி வந்து அவங்க எழுப்பியிருக்காங்க. ஏன்னா ஸ்ரீராம் கிருஷ்ணன் வந்து என்னதான் அமெரிக்காவில் இருந்தாலும் இங்கே தான் பிறந்திருக்காரு, இங்கே தான் படிச்சிருக்காரு இல்லையா. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகள்லாம் எப்படி வந்து அமெரிக்கர் அல்லாதவர்களுக்கு நீங்கள் வந்து முக்கிய பொறுப்பு கொடுக்கலாம், இது உங்களோட வாக்குறுதியே மீறுற மாதிரி இல்லையா, எப்படி நீங்கள் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை நோக்கி பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுது. இதற்கு அவர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாரு? ஏன்னா ஈலான் மஸ்கோட ஆதரவு ஸ்ரீராம் கிருஷ்ணனுக்கு இருக்கிறதால ட்ரம்ப்புக்கு வந்து ஈலான் மஸ்க் ரொம்ப முக்கியம். ஆனால் ரெண்டு பேருமே சமீப காலங்களாக ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அதனாலேயே வந்து ஈலான் மஸ்க் இருக்கிறதுனால ட்ரம்ப் வந்து ஸ்ரீராம் கிருஷ்ணனை தூக்கி போட்டுற மாட்டாரு, கூடவே வச்சுக்குவாருன்னு சொல்லிட்டு ஒரு சரார் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அப்படின்னா, இல்லை அப்படி பண்ண மாட்டாரு, அவருக்கு வந்து வலதுசாரிகள் தான் ரொம்ப முக்கியம் ட்ரம்ப்புக்கு, அவங்களோட குரலை கேட்டு ஸ்ரீராம் கிருஷ்ணனை வந்து பதவியிலிருந்து விலக்கி விட்டுருவாரு அப்படின்ற பேச்சும் அடிபடுது. ஸோ வரக்கூடிய நாட்களில் வந்து ட்ரம்ப் எப்படி செயல்பட போறாரு, இந்த சிக்கலை எப்படி நிவர்த்தி பண்ண போறான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னைக்கு பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் தொடர்பாகவும் அதோட பின்னணி தொடர்பாகவும் உங்கள்கிட்ட பேசினேன். நாளைக்கும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.